ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசைக்கு சூப்பரான சட்னி ரெசிபி பார்ப்போம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் உளுந்து, கருப்பு உளுந்து தான் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. ஒரு முழு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், அதோட 3 காஞ்ச மிளகா, 5 பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கிங்க. நான் ஒரு பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். ஒரே தக்காளி தான் எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 10 கொத்து கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன். உருவி அலசி 10 கொத்து கருவேப்பிலைக்கும் ஒரு கட்டு புதினாவும் சேர்த்து இப்போ ஒரு லைட்டாக லேசாக ஒரு நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதோட கொஞ்சோண்டு புளி சேர்த்துருக்கேன். புளி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். ஆறுனதும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். தாளித்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுது சேர்த்துட்டு லேசாக தண்ணி சேர்த்துங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.